அமித்ஷா கையில் ரிப்போர்ட். தன்மானத்தை விட்டுக் கொடுக்காத அண்ணாமலை. தலைவர் மாற்றத்தில் கடைசி நிமிடத்தில் நடந்த ட்விஸ்ட். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைந்தால் நிச்சயம் திமுக வீழ்த்த முடியும் என்று திட்டமிட்ட டெல்லி பாஜக தலைமை எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பு நடத்தியது. இதன் பின்பே பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என்று பேச்சு அடிபட்ட நிலையில் மாநில தலைவர் போட்டியிலேயே நான் இல்லை என்று அண்ணாமலை பதிலளித்தது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பாஜக தேசிய தலைமை அதிமுகவுடன் கூட்டணி அவசியம் என்று ஒரு பக்கம் முடிவு செய்திருந்தாலும் அண்ணாமலைக்கு பதிலாக வேறு ஒரு தலைவரை மாற்றம் செய்வதற்கு சில பெயர்களை பரிசீலனை செய்ததில் அதில் யார் மீதுமே டெல்லி பாஜக தலைமைக்கு நம்பிக்கை இல்லை என்றே கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்தியாவின் பிரபல அரசியல் வல்லுநர்கள் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர்கள் அண்ணாமலை மாற்றம் குறித்த தகவல் அறிந்து டெல்லி தலைமையை தொடர்பு கொண்டு சில விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். அதில் திடீரென்று பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலையை மாற்றம் செய்தால் தற்பொழுதிருக்கும் பாஜக தொண்டர்களே வெளியேறி விடுவார்கள். இப்போதே தொண்டர்கள் பாஜகவை விட்டு மெல்ல மெல்ல வெளியேறி வருகிறார்கள். மேலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலைக்கு பதில் வேறு ஒருவரை நியமித்தால் அது திமுகவுக்கு சாதகமாகிவிடும் என்றும், மேலும் அண்ணாமலைக்கு பதில் வேறு ஒருவரை மாநில தலைவராக கொண்டு வரும்போது மீண்டும் ஜீரோவில் இருந்துதான் பாஜகவின் வளர்ச்சி தொடங்கும் என்று டெல்லி தலைமைக்கு அரசியல் வல்லுநர்களும் பாஜக சீனியர் தலைவர்களும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிமுக, பாஜக, பாமக, டிடிவி தினகரன், OPS, சசிகலா இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த கூட்டணியாக தேர்தலை சந்தித்தால் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் பாஜக வெற்றி பெறும் என்று பாஜக டெல்லி தலைமை நம்பிக்கையில் உள்ளது. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்காக வேலை செய்யும் தனியார் உளவுத்துறை ஏஜென்சிகள் ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுத்திருக்கிறார்கள். அதில் பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றம் செய்தால் மிகப்பெரிய சரிவை தமிழகத்தில் பாஜக சந்திக்க நேரிடும். அதே நேரத்தில் பட்டி தொட்டி எங்கும் பாஜகவை கொண்டு சேர்த்த அண்ணாமலை மாற்றப்படும் பொழுது மக்கள் மத்தியில் பாஜக மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் என்று அந்த ரிப்போர்ட்டில் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக மாநில தலைவர் பதவி மாற்றம் செய்யப்பட்டால் வரும் ஜூலை மாதம் நடைபெறும் ராஜ்யசபா MP தேர்தலில் அதிமுக சார்பாக ஒரு MP பதவியை அண்ணாமலைக்கு தருகிறோம் என்று அதிமுக தரப்பு தெரிவித்திருக்கிறது. இது குறித்து அண்ணாமலையிடம் டெல்லி பாஜக தலைமை MP கொடுத்து மத்திய அமைச்சராக வாய்ப்பு அண்ணாமலைக்கு இருப்பது குறித்து பேசிய போது அதிமுக தயவில் ராஜ்யசபா MP-யாக விரும்பவில்லை. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் சந்தித்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக சார்பில் வெற்றி பெற்ற போது அதிமுகவினர் இது நாங்க போட்ட பிச்சை என்று பேசினார்கள். அப்படி இருக்கையில் எனக்கு அமைச்சர் பதவியோ ராஜ்யசபா பதவியோ தேவையில்லை. தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் எனக்கு வாக்களித்து கொடுக்கும் பதவிதான் எனக்கு வேண்டும் என்பதில் அண்ணாமலை உறுதியாக இருப்பது மட்டுமில்லாமல் திமுகவை வீழ்த்த தொடர்ந்து பாஜகவில் ஒரு தொண்டனாக வேலை செய்வேன் என்றும் டெல்லி தலைமையிடம் தெரிவித்து உள்ளார் என்கிறது டெல்லி வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்.